நேயர்களே, லக்னோ அணி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. பரபரப்பாக நடைபெற்ற இன்றைய போட்டியில் கடைசி ஒரு பந்தில் ஒரு ரன்னை எடுத்து இந்த வெற்றியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பதிவு செய்திருக்கிறது. கொல்கத்தா அணி மூன்றாவது தோல்வியினை தற்பொழுது தழுவியிருக்கிறது. லக்னோ அணியின் முகுல் சௌத்ரி அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச்சினை தேர்வு செய்தது. இதனை அடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஃபின் ஆலன் இன்றும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். ஆனால் அஜிங்கியா ரஹானே மற்றும் ரகுவன்சி அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பெரிய அளவில் அவர்கள் ஜொலிக்க முடியவில்லை. அதற்கு பின்பு களமிறங்கிய ரிங்கு சிங்கும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். கேமரான் கிரீன் மற்றும் ரோமன் பவல் இந்த இருவரின் ஜோடி சற்று அதிரடி காட்டியதால் கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 181 ரன்களை எடுத்தது. லக்னோ அணி பந்துவீச்சாளர்களை பொறுத்தவரை முகமது சமி மற்றும் திக்வேஸ் சிறப்பாக பந்து வீசினார்கள். இவர்களின் அபார பந்து வீச்சால் பெரிய அளவில் ரன்களை எடுக்க முடியவில்லை. எனவே கொல்கத்தா அணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை எட்டுவதற்கு தடுமாறியது. இதனையடுத்து 182 என்ற ஒரு நடுத்தர இலக்கை நோக்கி களமிறங்கிய லக்னோ அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான மிச்சில் மார்ஷ் மற்றும் எடன் மார்க்ரம் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள். ரிஷப் பண்டும் இந்த போட்டியில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை. லக்னோ அணியை பொறுத்தவரை இம்பாக்ட் பிளேயராக வந்த ஆயுஷ் பதோனி சிறப்பாக விளையாடினார். இவர் 34 பந்துகளில் 54 ரன்கள் குவித்து அசத்தினார். இந்த ஆண்டு IPL போட்டியில் தடுமாறும் நிக்கலஸ் பூரன் இந்த போட்டியிலும் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தையே தழுவியிருக்கிறார். அப்துல் சமத், முகமது சமி என அனைவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வெளியேற இறுதியில் முகுல் சௌத்ரி அதிரடி காட்டினார். 27 பந்துகளில் 54 ரன்களை அதிரடியாக விளாசி கடைசி பந்தில் ஒரு ரன் தேவைப்படும் நிலையில் அந்த ஒரு ரன்னை எடுத்து மிக பரபரப்பான ஒரு வெற்றியை லக்னோ அணி தற்பொழுது பதிவு செய்திருக்கிறது. புள்ளி பட்டியலை பொறுத்தவரை லக்னோ அணி 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை 9வது இடத்திலேயே நீடிக்கிறது நேயர்களே.